அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, ஒரு வேண்டுகோள். வரக்கூடிய ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 10 மணி இருந்து மணி 1:15 வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்குது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி சமயத்தில் தொலை வச்சிருக்காரு. ஒரு பயம் கூட ஏற்படுது. என்னமோ கியாமத் வருமோ என்னமோ, அல்லா தஆலா என்ன செய்ய போகிறானோ. அதனால் பெருமானார் உடனே பள்ளிவாசலுக்கு போய் சொல்லுவாங்க, எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்க, தொலை வேண்டியதாக இருக்குது. 2 ரக்காத் தொலை வைப்பாங்க. நீண்டு தொலைவை, எவ்வளோ நீண்டு தொலை முடியுமோ அப்படி. ஒரு ரக்காத்தில் 2 ருக்கு 2 சுஜூது. அப்போ 2 ரக்காத்தில் 4 ருக்கு 4 சுஜூது. இந்த மாதிரி பெருமாள் சொல்லலாம் தொலை வச்சுருக்காங்க. அதனால் இந்த பள்ளிவாசலில் 4-5 பேர் இருந்தாலும் இந்த தொலை வைக்க முயற்சி செய்யுங்க. ஒரு சுன்னத்தை பின்பற்றி நடப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லா தஆலா எங்களுக்கு அதனுடைய கூலி கொடுப்பான். இத்தனை ஆபத்துண்டு அல்லா தஆலா எங்களை காப்பாற்றுவான். அப்படி இருக்கணும். இது நீங்கள் சுமார் 11:45 ஆரம்பிக்கலாமே. சுமார் 12:20 வரைக்கும் தொலை வச்சுட்டு ஏதோ ஒரு உபதேசம் செய்கிறதா இருந்தால் 5-10 நிமிஷத்தில் உபதேசம் செய்யலாம். சந்திரகிரகணம், சூரிய கிரகணம் என்ன என்ன செய்ய வேண்டியது, தர்மம் செய்ய வேண்டியது, ஜனங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது, இந்த நிலைமையில் இதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கணும். இது பள்ளிவாசலில் தொலை வைக்கும். ஆனால் வீட்டில் இந்த காலத்தில் வீட்டில் தொழலாமா? வீட்டில் கூட கொஞ்சம் பேர் இருந்தால் தொழனா பரவாயில்ல. 4 பேர் 5 பேர் இருந்தால் தொலை வைக்கலாம். தனிப்பட்ட முறையில் தொழலாமா? தனிப்பட்ட முறையில் தொழுவதற்கு என்ன ஆதாரம் இல்லை. ஆனால் தொலை வச்சா நீங்கள் தொழலாம். அது 2 ருக்கு செஞ்சாலும் சரி, ஒரு ரக்காத்தில் 1 ருக்கு செஞ்சாலும் சரி, பரவாயில்ல. தனிப்பட்ட முறையில் தொழுதா இருந்தால் இப்படி கூட தொழலாம். அப்போ 12 வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு ஜோரோடைய பாங்கு ஓதி அந்த நேரத்தில் ஜோர் தொழுதுட்டு வீட்டுக்கு வரலாம். அது இப்போ 1:15 வரைக்கும் இருக்குங்களே. ஏதோ நம்ம துவா செஞ்சு கொண்டு இருக்கலாம், திலாவை செஞ்சு கொண்டு இருக்கலாம், ஜிக்ர் செஞ்சு கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம நேரத்தை கழிச்சா நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதை பற்றி நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பெருமானாரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சுன்னத்தை நம்ம பின்பற்றி நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலத்தில் எத்தனோ விதமான ஆபத்து முசீபத்து இருக்குது, எத்தனோ விதமான கஷ்டம் இருக்குது ஜனங்களுக்கு. அதனால இது முக்கியமாக தான் நல்லா இருக்கும். எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேர் அரசாங்கத்துடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அது பிரகாரம் தொழுதால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. முழு நேரம் தொழ முடியாது, 3 மணி நேரம் இருந்தாலும் கூட ஒரு மணி நேரம் தொழலாமே. துவா அதெல்லாம் செஞ்சு 1 மணி நேரம் செய்யலாம். பாக்கி ஜுஹர் தொழுதுட்டு வந்த பிறகு கூட ஏதாச்சும் துவா செஞ்சு கொண்டு இருக்கலாம். பள்ளிவாசலில் இருந்து கூட வீட்டுக்கு வந்து கூட இதெல்லாம் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் இதை கடைப்பிடிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லா தஆலா போதுமானவன். நீங்கள் கவனிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இது பிரகாரம் செயல்படுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.